புளிய மரத்துக்கு கீழே படுத்தா பேய் அடிக்கும் இப்படின்னு சொல்லுவாங்க. பேயே கிடையாது. அப்படி இருக்கிறதுல பேய் எப்படி அடிக்கும் புளிய மரத்துக்கு கீழே படுத்தா? அதாவது என்னன்னா, இப்ப வேப்ப மரத்துக்கு கீழே படுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நிறைய ஆக்சிஜன் வெளியிடும். அது கீழே படுக்கும்போது அது நமக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா புளிய மரத்துக்கு அடியில படுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புளிய மரம் எப்படின்னா, காட்டுல இருக்க ஆக்சிஜன் அது எடுத்துட்டு அது நிறைய அளவுல கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அது இரவு நேரத்துல அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை புளிய மரம் வெளியிடும். அப்ப கார்பன் டை ஆக்சைடு நம்ம சுவாசிக்க முடியாது. நம்ம சுவாசிக்கிறதுக்கு நமக்கு தேவை ஆக்சிஜன். நம்ம அப்ப அந்த மரத்தடியில படுத்து புளிய மரத்தடியில படுத்து கிடக்கும் போது நம்ம எதை கார்பன் டை ஆக்சைடை தான் சுவாசிக்க வேண்டியது வரும். அது சுவாசிக்கும் போது நமக்கு அது அவ்வளவு நல்லதா இருக்காது. நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்திலே கூட நிறைய மக்களுக்கு மூச்சு திணறல்